மூன்றாவது நம்ம உள்ள பண்ணக்கூடிய டிசெக்ஷன். இப்போ தசைகளை கட் பண்ணி சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூட்டை சுற்றி இருக்க தசைகளெல்லாம் சுருங்கி இறுகி போனதுனால இருக்கக்கூடிய தசை இறுக்கத்தை நிறைய அளவில் கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும் மேனுவல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில். ஏன்னா அதில் நம்ம ஒன்ஸு கட்டை எடுத்துகிட்டு தான் நமக்கு அது எப்படி அந்த மூட்டு பொருந்துது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் ரொபாட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்த கட்ஸ் எல்லாம் விர்ச்சுவலாக எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ரேஷனில் செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே விர்ச்சுவலாக அதை நம்ம மானிட்டரில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துடலாம். அப்போது நம்மளுக்கு அந்த கட்ஸை முன்கூட்டியே அட்ஜஸ்ட் செய்து தசைகளை அதிகமாக டிசெக்ட் பண்ணாமல் இந்த ஆப்ரேஷனை நம்மளால் பண்ண முடியும். அதிகமாக டிசெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இதில் கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான மூன்றாவது அட்வான்டேஜ். நாலாவது அட்வான்டேஜ் மேனுவலாக பண்ணும்போது அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய இந்த மூட்டை பொருத்தக்கூடிய அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்பது மெக்கானிக்கல் அலைன்மெண்ட். இதுதான் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நம்ம செய்து வந்துட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் ரொபாட்டிக்ஸில் பண்ணும்போது உங்கள் மூட்டு நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் மூட்டு எப்படி இருந்ததோ அந்த மூட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு புது செயற்கை மூட்டை அலைன் பண்ண முடியுது. ஸோ இதை ஃபங்க்ஷனல் அலைன்மெண்ட் அல்லது கினமேட்டிக் அலைன்மெண்ட் என்று நாங்கள் மருத்துவ ஜார்கனில் குறிப்பிடுவோம். நம்ம இந்த கினமேட்டிக் அலைன்மெண்ட் பண்ணும்போது உங்கள் மூட்டு மேலும் நேச்சுரலாக ஃபீல் ஆகும். உங்கள் மூட்டு ஒரு புது மூட்டை வச்ச ஃபீலிங் இருக்காது. நார்மலாக நம்ம மூட்டு எப்படி இருந்ததோ அதே ஒரு ஃபீலிங்கோட நம்மளால் இருக்க முடியுது என்று பல நோயாளிகள், பல 100 நோயாளிகள் ரொபாட்டிக் பண்ணவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூட்டினுடைய ஃபீலிங் நார்மலாக ஒரு புது மூட்டு வைக்கும்போது ஒரு 5 அல்லது 6 மாதங்களுக்கு அந்த மூட்டு நம்ம உடம்புல பொருந்தி அது நம்மளுக்கு சேர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ரொபாட்டிக் மூலமாக செய்யும்போது அந்த மூட்டு உங்களுக்கு ஒரு செயற்கையாக ஒன்று வச்சுங்கிற ஃபீலிங் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நண்பர்களே, இது லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ப்ளீடிங், ப்ரூசிங், நர்வ் டேமேஜ் இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் லூசனிங், இன்ஃபெக்ஷன் இது போன்ற ப்ராப்ளம்ஸும் கம்மியாக இருக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வலி கம்மியாக இருக்கும். அப்போ காம்ப்ளிகேஷன் ரேட்டும் ரொபாட்டிக்கில் ரொம்ப கம்மி. ஸோ இந்த 5 அட்வான்டேஜஸ் டெஃபினட்டாக ரொபாட்டிக் சர்ஜரியில் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கான சர்ஜரி ரொபாட்டிக்கா மேனுவலா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொபாட்டிக் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் உங்களால் அதை பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்பது டெஃபினெட்லி இட் கிவ்ஸ் அஸ் அன் எட்ஜ். நமக்கு நார்மல் கன்வென்ஷனல் ஆப்ரேஷனை விட இது அடுத்த படி மேலே உள்ள ஒரு அறுவை சிகிச்சை முறை. இதை பற்றிய மேலும் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது உங்களுக்கு என்ன விளக்கங்கள் தேவைங்கிறத தயவு செய்து எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.